வணக்கம் நண்பர்களே, சேனல் சிவாஜிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். விளையாட்டுப் போட்டியில் ஆர்வமுள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களா? தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் மூலம் செயல்படும் விளையாட்டு விடுதிகளில் சேருவதற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். தகுதியுள்ள மாணவர்கள் ஆன்லைன் மூலம் பூர்த்தி செய்து சிறப்பு நிலை விளையாட்டு விடுதிக்கு மே 5ஆம் தேதியும், முதன்மை நிலை விளையாட்டு மையத்துக்கு மே 6ஆம் தேதிக்குள்ளும், விளையாட்டு விடுதிக்கு மே 8ஆம் தேதிக்குள்ளும் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணுவது என்பதை இந்த காணொளி மூலம் ஆன்லைனில் இந்த 3 பகுதியும் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பகுதியில் காணலாம். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அட்மிஷன் 2024-25 அப்படிங்கிற அந்த இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இன்னொரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அபவுட் டேலண்ட் ப்ரோக்ராம், அதாவது திறமை திட்டம் பற்றி அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இதில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, சிறப்பு மையங்கள், விளையாட்டு விடுதிகள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆகியவற்றில் வரும் விளையாட்டு வீரர்களின் திறமைகளை கண்டறிந்து தேர்ந்தெடுப்பதை தான் இது நோக்கமாக கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ சிறப்பு மையங்கள், இதில் 3 பிரிவுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் சிறப்பு மையங்கள் COE. சிறப்பு மையங்கள் பள்ளி அளவில் திறமையான இளம் மாணவர்கள் விளையாட்டு வீரர்களை கண்டறிவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அவர்கள் கல்லூரி முடிக்கும் வரை இந்த திட்டத்திலே தொடருவாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. 6th, 7th, 8th ஆகிய வகுப்புகளில் படிக்கும் மாணவர்கள் மாநில அளவிலான தேர்வு சோதனைகள் மற்றும் கவுன்சிலிங் மூலம் இந்த விளையாட்டு விடுதியில் சேர்க்கப்படுகிறார்கள். அப்புறம் பயிற்சியில் சத்தான உணவு மற்றும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்பதற்கான நிதி உதவி மற்றும் கல்வி கட்டணம் ஆகியவற்றையும் இவங்க பெற முடியும் இந்த இதில் சேர்றது மூலமாக. சிறப்பு மையமானது முறையான மற்றும் அறிவியல் பயிற்சி, காலமுறை மதிப்பீடு, சத்தான உணவு, சிறப்பு பயிற்சி மற்றும் விளையாட்டு வீரர்களின் செயல்திறனை அதிகரிக்க தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த மையம் மூலமாக வழங்கப்படுகிறது. இதில் தேர்ந்தெடுக்கிறதுனா நீங்கள் இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சதும் செலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா தகுதியுள்ள ஆட்கள் அந்தந்த சென்டருக்கு அழைக்கப்படுவாங்க. சென்டர்கள் என்னங்கிறத பின்வரும் வீடியோவில் பின்பகுதியில் காணலாம். ஸோ அடுத்தால விளையாட்டு விடுதிகள் SH ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் என்கிற தலைப்பில் பள்ளி அளவில் விளையாட்டு திறனை கண்டறிந்து அவர்கள் வளர்ப்பதற்காக விளையாட்டு விடுதிகள் நிறுவப்பட்டுள்ளன. 7, 8, 9, 11 ஆகிய வகுப்புகளில் படிக்கும் ஆண் மற்றும் பெண் இருபாலரும் இந்த விளையாட்டு விடுதிகளில் 2 அடுக்கு தேர்வு சோதனைகள் மூலம், அதாவது மாவட்ட அளவிலான மற்றும் மாநில அளவிலான தேர்வு சோதனைகள் மூலம் அனுமதிக்கப்படுகிறாங்க. அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் சோதனை முடிச்சதுக்கப்புறம் தான் அனுமதிக்கப்படுறாங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. விளையாட்டு விடுதியானது விளையாட்டு வீரர்களின் செயல்திறனை அதிகரிக்க முறையான மற்றும் அறிவியல் பயிற்சி, சத்தான உணவு, தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குகிறது. மேம்பட்ட பயிற்சிக்கு கூடுதலாக மாணவர்கள் சத்தான உணவு மற்றும் பல்வேறு நிலை போட்டிகளில் பங்கேற்பதற்கான நிதி உரிமைகளை பெறுகிறார்கள். இந்த கேட்டகரியில் வர்றவங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் கிடைக்குது. இதில் சேர்ந்து பயனடையணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு இது மூலமாக நம்ம இதுக்குள்ள ஃபார்மை ஃபில் பண்ணிடலாம். ஸோ அடுத்தால ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கிற கேட்டகரியில் நம்ம பார்க்குறோம். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்பது கல்லூரி மாணவர்களுக்கு விளையாட்டு பயிற்சி அளிக்கும் வகையில் உள்ளது. முன்னாடி பார்த்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் இருக்குது, இது கல்லூரி லெவலில் இருக்குது. மேம்பட்ட கூடுதல் பயிற்சிக்கு மாணவர்கள் சத்தான உணவு மற்றும் மாநில அளவிலான போட்டிகள் பங்கேற்பதற்கான நிதி உதவி, பல்வேறு கல்வி கட்டணம் ஆகியவற்றையும் கொடுக்குறாங்க. ஸோ மாணவர்கள் ஆண் பெண் இருபாலரும் ஒவ்வொரு ஆண்டும் மாநில அளவிலான தேர்வு சோதனைகள் மூலம் சேர்க்கப்படுகிறது. இந்த சேர்க்கை ரெகுலராக ஒவ்வொரு வருஷமும் நடைபெறுது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் விவரங்களை ஆடுகள தகவல் தொடர்பு மையத்தின் செல்போன் எண்ணின் மூலமாக தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நம்பரை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம்.
வீடியோலையும் டிஸ்ப்ளே பண்ணுறோம். சரிங்களா? இப்போது ஆன்லைனில் இந்த 3 கேட்டகரிக்குமே எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்ம் தான். ஏஜ் ஃபேக்ட் படி இந்த சிறப்பு மையங்களுக்கோ அல்லது விளையாட்டு விடுதிகளுக்கோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸுக்கோ பதிவு பண்ணிக்கலாம். அந்த பதிவு பண்ணுற முறை எப்படிங்கிறத வர பகுதியில் விண்ணப்பிப்பது எப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம முழுமையாக காணலாம். 3 பகுதிகளாக பிரிச்சுருந்தாங்க இல்லையா? அந்த 3 பகுதிகளுக்கும் அந்த விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் ஒரே மாதிரியாக தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியை பார்த்து நீங்கள் அந்த கேட்டகரியிலேருந்து நீங்கள் ஃபார்ம் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்கு. ரிஜிஸ்டரிங் ஆஸ் அத்லட் அப்படிங்கிற நேமில் இது ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேமு, ரெண்டாவது உங்களுடைய லாஸ்ட் நேமு, ஜெண்டர், ஆணா பெண்ணா, என்ன பாலினம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுறோம். அப்புறம் டேட் ஆஃப் பர்த், இதில் காட்டுற மெத்தடில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிங்கன்னா ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கடுத்தால ஃபாதர் நேம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆதார் நம்பரு, மொபைல் நம்பர் ஃபில் பண்ணணும், இமெயில் ஐடி கொடுக்கணும். அப்புறம் இஎம்ஐஎஸ் நம்பர், இது உங்கள் ஸ்கூல்லேருந்து எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அதை தேர்ந்தெடுக்கணும். இதில் என்ன கீழ்கண்ட அங்கே என்னென்ன கோச்சிங் கொடுக்குறாங்களோ அந்த கோச்சிங்குள்ளே ஸ்போர்ட்ஸ் நேம் அதில் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிட்டி, டவுனு அதனுடைய நேமை சூஸ் பண்ணிக்கணும். டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த நேமை சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பின்கோடு நம்பர் என்னன்னு பார்த்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் தகுந்த பின்கோடு நம்பரை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆதார் டிஸ்ட்ரிக்டை இப்போ செலக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆதார் கார்டை நம்ம என்ட்ரி பண்ணணும். ஆதார் கார்டை என்ட்ரி பண்ணிவிட்டு ஃபர்தராக அதனுடைய இமேஜை அப்லோட் பண்ணணும். இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு கீழே உள்ள 2 கண்டிஷனுக்கும் ஓகே கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னா ஃபார்ம் அப்லோட் ஆகிடுச்சு. தேர்வுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.